அன்புள்ள நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ முழுவதுமே முக்கியமான விஷயம் அடங்கியிருக்கு. இருந்தாலும் பாருங்க, வீடியோவின் கடைசி பகுதியில் ரொம்ப முக்கியமான விஷயம் சொல்லியிருக்கேன். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் கவனமாக பாருங்கள். அப்புறம் நண்பர்களே, ஒரே ஒரு லைக் மட்டும் போட்டு விட்டுருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ, சொல்லுங்க. நாங்க இங்க யூடியூப்ல உங்களோட இது அந்த ஆன்மீகத்து உள்ளத கேக்குறோம் நாங்க. சரிங்கம்மா. எனக்கு ஒரு சின்ன டவுட் சொல்லுங்க. இப்போ இந்த தீட்சை கொடுக்குறேன்னு சொல்றாங்கல்ல. ஆமா. அதுக்கு என்ன மீனிங்? அது என்ன பண்ணுவாங்க? ஆன்லைன்ல ஃபர்ஸ்ட் இந்த வாட்ஸ்அப் போட்டீங்கன்னா வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சு விட்டுருவோம். அதுக்கு ஒரு மினிமம் ஒரு 300 ரூபா 300 மட்டும் கொடுங்க. அப்புறம் நேர்ல வரணும். அதுக்கப்புறம் நீங்க தான் முடிவு. நேர்ல வந்தா கூட டீச்சர். இப்ப நீங்க எங்க இருக்கிறீங்க? உங்களை பாக்கணும்னா எங்க பாக்கணும்? நாமக்கல் தான் வரணும். நாமக்கல்ல இருக்கிறீங்களா? அப்புறம் இன்னொன்னு இப்போ யோகா எல்லாம் பண்ண சொல்றீங்கல்ல. இப்போ கடவுள் புள்ளி உருவத்துல இருக்கிறாருன்னு சொல்றாங்க. அப்ப பக்தியில சிவனுக்கு ஒரு உருவத்தை காட்டி வச்சு பண்றாங்க. இப்ப நம்ம ஃபேமிலில இருந்து நம்ம யோகா பண்ணணும், ஆன்மீகத்துக்கு போறோம் அப்படின்னா அவங்க நேர்ல காட்டு நம்ப மாட்டாங்க. அவங்களுக்கு எப்படி சொன்னா அவங்க இது பண்ணுவாங்க? அவங்களுக்கெல்லாம் யாருக்கும் ஒண்ணும் சொல்ல வேணாம். நீங்க எதுக்கு சொல்றீங்க? நாங்க யூடியூப்ல சொல்றோம், நீங்களும் போய் ஒவ்வொருத்தரா கூப்பிட்டு சொல்றீங்களா? ஒவ்வொருத்தருக்கும் யாருக்குமே சொல்ல வேணாம். ஹஸ்பண்டுக்கு சொல்ல வேணாம், நம்ம யாருக்குமே ஒண்ணுமே சொல்ல வேண்டாம். அண்ணி, அப்போ சும்மா வேஷம் போட்டு பண்றீங்களா? இதெல்லாம் சும்மா ஏமாத்துற வேலையா அப்படின்லாம் கேக்குறாங்க. அப்பனா நீ அதுல இருந்து எங்க வீட்டுல கேக்குறாங்க பிரதர். அதெல்லாம் யாரு வேஷம் போட்டு உங்களை என்ன ஏமாத்துறேன் நானு? நீங்க பிடிச்சிருந்தா பாருங்க, உங்களுக்கு அது சரினா பாருங்க. இப்ப கூட ஒருத்தர் பேசியிருக்காரு பாத்தீங்களா? இந்த தடவை இன்னைக்கு நேத்து போட்டதுல என்ன சொல்றாரு? நான் நீங்க சொன்னதெல்லாம் பார்த்தேன், டெஸ்ட் பண்ணி பார்த்தேன், நல்லா இருக்கு, கரெக்டா இருக்கு. ஆனா எனக்கு நேரம் தான் ஒத்து வரல. நான் விடிகால் 4 மணிக்கு வேலைக்கு போறேன், புரியுதா? அப்ப நான் அவர் தானே சொல்றாரு, நான் நீங்க சொன்னதெல்லாம் 3 வீடியோ பார்த்துட்டு அதே மாதிரி செஞ்சு பார்த்தேன், எனக்கு கரெக்டா தான் இருக்குது. ஆனா எனக்கு நேரம் இல்லாம செய்ய முடியல அப்படின்னாரு. அதானே எடுத்துன்னு சொல்றாரு. இப்ப எனக்கு கூட இதுல கொஞ்சம் இப்போ சமயத்துல ஒரு 5 வருஷமா இதுக்கு கேக்குறேங்க. நான் சரி, இதுல என்னன்னா எனக்கு இதுல ஃபுல்லா ஆர்வம் இருக்குது. ஆனா இதுல என்னால ஃபுல்லா அந்த கான்செப்ட் பண்ண முடியல யோகாவில. அதெல்லாம் நீங்க ஒண்ணுமே செய்ய வேணாம், நீங்க யார்ட்டையும் சொல்ல வேண்டாம், ஒண்ணுமே பண்ண வேணாம். யோகானா சும்மா இருக்கிறது தான். அதுதான் நம்ம தான் சிவன்ட்டு நீங்க சும்மா இருங்க, வேற ஒண்ணுமே இல்லையே அதுல. பலவளன்னு பாரு, 1 மணி நேரம் 10 நிமிஷம் பேசுறதுக்கு இடமே கிடையாது. ஒரே வரி சுருக்கம், ஒரே ஒரு வரி தான். யூடியூப் போட்டு சொல்ல வேண்டியது ஒரே ஒரு விஷயம், ஒரே ஒரு வரி தான். நீ தான் சிவன்ட்டு நீ சும்மா இரு, வேற ஒண்ணுமே செய்ய வேணாம். அவ்வளவு தியானம்னா என்ன? தியானம்னா சும்மா இருக்கிறது தான். நம்ம தான் சிவம் அப்படி சும்மா இரு. எல்லாமே இருக்கு, எல்லா வெற்றி அடைஞ்சிட்டேன், நானே சிவன் அடைஞ்சிட்டேன், சந்தோஷமா இருக்கேன், திருப்தியா இருக்கேன், மகிழ்ச்சியா இருக்கேன்ட்டு அப்படியே வளப்பவரா அப்படி இருக்கேன், அப்படி சும்மா இருக்கு. எல்லாமே இருக்கு, எல்லா வெற்றியும் அடைஞ்சிட்டேன், சும்மா இரு, இவ்வளவுதான். இது எதுக்கு போய் அடுத்தவங்க எல்லாம் சொல்லிட்டு? இதுல அந்த யோகா ஆர்வம் இருக்குதுங்க. மண்ணே உட்கார்றப்போ அதுல இருந்து டப்புன்னு விலகி வந்துற மாதிரியே இருக்குது. விலகி வர்ற மாதிரி இருக்குதா? இப்ப யோகா நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கணும், ஏதோ ஒண்ணு டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்குது. யாருக்கு ஒண்ணு டிஸ்டர்ப் பண்றா? மனசுதான் அங்கிட்ட இங்கிட்ட ஓடும். பசங்க எனக்கு 2 பொண்ணு பிள்ளைங்க இருக்குதுங்க. அதுங்க கூட அந்த நேரத்துல என்ன டிஸ்டர்ப் பண்ணுதுங்க. அப்புறம் இப்போ ஒரு சமயமா ஒரு 2 வருஷமா இங்க பெருங்குளத்தூர்ல ஒரு சிவலிங்கம் வச்சாங்க. அங்க நான் அன்னைக்கு அந்த மண்டபத்துல நாங்க தங்க இருக்க சொன்னாங்க. அங்க இருந்தோம் நாங்க. அங்க இருந்ததுல இருந்து எனக்கு கொஞ்ச நாள் யோகா பண்ற நேரம் கழுத்து ரொட்டேட் ஆகுற மாதிரியா ஒரு ஃபீலிங் இருக்குது. அது பிள்ளைங்க என்ன பண்றாங்கன்னா, யோகா பண்ற அந்த அமிர்த வேலையில வீடியோ எடுத்து வச்சு பயப்படுறாளுங்க. அது என்னன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டு ரொம்ப என்ன அதுல போக விடாம தடுத்து பண்ணி வச்சுன்னு இருக்குது.
அதெல்லாம் நீங்க வெளியில அடுத்து தெரியற மாதிரி யோகா பண்ணக்கூடாது, அடுத்தவங்களுக்கு தெரிய மாதிரி யோகா பண்ணக்கூடாது. நாங்க 3 பேர் தான் வீட்டுல இருக்கோம். குழந்தைங்க அந்த டைம்ல பெரிய +2 போறா, கொஞ்சம் விவரம் தெரியும் அவளுக்கு. அந்த நேரம் யோகா பண்ற நேரம் அவளுங்களே பார்த்து பயமா இருக்குதுமா, இது சமயத்துல இது என்னன்னு தெரியல, நீங்க போய் இது பண்ணதுனாலதான் இருக்குது அப்படின்ற மாதிரி, நீ அங்க போகாத அப்படின்ற மாதிரி தடுக்குதானே. எனக்கு கிளாஸ்க்கு போகணும், யோகா பண்ணணும் அப்படின்லாம் எனக்கு என்ன இருக்கு. பிரம்மகுமாரிக்கு போறீங்களா? பிரம்மகுமாரி கிளாஸ்க்கு போறோம். அப்புறம் அங்கேயே கேட்கலாம்ல, எல்லா டவுட்டும் அவங்களே சொல்லுவாங்கல்ல, சந்தேகம் கேட்டாக்க. அங்க நான் கேட்ட அவங்க நிறைய பற்றுதல் இருக்குது அப்படின்னா, ஃபேமிலில இருக்கணும். பற்றுதல்னா என் குழந்தை குடும்பம் அவங்களுக்கு என்ன செய்யணும் அதை செஞ்சுதான் தீரணும். அதெல்லாம் செய்யுங்கம்மா, எல்லாமே செய்யுங்க. ஆனா அவங்க கிட்ட எல்லாம் எல்லாம் சொல்லணுங்கிற அவசியம் இல்லம்மா. நீ நல்லா தியானம் பண்ணி என்னுடைய குழந்தைகளை நீங்க பாத்துங்க, நல்ல புத்தியை கொடுங்க, நல்லபடி நடத்துங்க. அவங்கள உச்சந்தலை முதல் உள்ளாங்க வரைக்கும் புதுசாக நல்லா சுகத்தை கொடுங்க, நல்ல பலம் கொடுங்க, நல்லா நீண்ட ஆயுள் கொடுங்க, நல்லா ஆசீர்வாதமா நல்லா பரிபூர்ணம் மன்னிச்சிருங்க, ஆசீர்வாதம் பண்ணுங்க, நல்ல புத்தி கொடுங்க. அவங்கள வழி நடத்துங்க, பாத்துங்கப்பா. அவங்களால எனக்கு தொந்தரவு வராம பாத்துங்க. எப்படி அவங்களால எனக்கு தொந்தரவு வர நீங்க பாத்துங்கப்பான்ட்டு ஒப்படைச்சிட்டு நீ பாட்டு அதை சொல்லிட்டு கன்ஃபார்ம் உறுதியா சொல்லிட்டு விட்டுரு. அப்புறம் அப்பாட்ட சொல்ல சொல்றீங்களா? ஆமா, சொல்லிட்டு விட்டுரு, அவ்வளவுதான். அப்பாவோட நீ நெருங்கிய அன்பா நினைக்கிறேன்னா என்ன, நம்ம தான் அவருன்னு சும்மா இருக்கிற, அதை மட்டும் செய்ய. நீ வேற விளக்கம் சொல்றனா இல்லையா? அப்புறம் என்ன அவனுக்கு? அவங்க பிரம்மகுமாரி எல்லாம் சொல்ல மாட்டாங்க, நான் சொல்ற விளக்கம் அவங்க சொல்லவே மாட்டாங்க. புரியுது அவங்களுக்கு? அவங்க சொல்ற விளக்கெல்லாம் உனக்கு தெளிவாக வந்தாலும் எனக்கு போன் போட்டிருக்க. அதாவது ஒண்ணுமே கிடையாது. நீ ஆக மொத்தம் கடைசி புள்ளி என்னன்னா, நம்ம தான் சிவன்ட்டு நீ சும்மா இருக்கிற. அப்படி இருக்கும்போது உன் பிரச்சனை எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா சால்வ் ஆயிடும். தொடர்ந்து அந்த முயற்சி பண்ண போதும், வேற ஒன்னும் செய்ய வேண்டாம். புரியுதா? சும்மா நீ படுத்துக்கிட்டே பண்ண, நீ உட்காந்து கூட பண்ண வேண்டாம் தியானம். சும்மா படுத்துட்டே அப்படி நம்ம தான் சிவன்ட்டு சும்மா அப்படியே படுத்துங்கிற மாதிரி படுத்துரு. உட்காந்துட்டு பண்ணதானே அவங்க சொல்றாங்க. இதுல எங்க ஹஸ்பண்ட் வேற இதுல எனக்கு போகிற மாதிரி அவரு ஃபாலோ பண்ற மாதிரி பண்ண விடாது. ஆனா வெளி உலகத்துல இருக்க மாதிரியா தடங்கள் பண்ணிக்கிட்டு இருக்காரு உள்ளுக்குள்ளேயே அவரு வச்சுன்னு. என்னது மத்தவங்க எதிர்க்கு என்ன கிளாஸ்க்கு அனுப்புற மாதிரியே பண்றாங்க, ஆனா உள்ளுக்குள்ளே என்ன போக விடாம ஏதோ ஒரு பண்ணி தடுக்கிறாங்க. ஒண்ணும் பண்ண முடியாது, அதெல்லாம் ஒண்ணும் பண்ண பயந்து நீங்களா கற்பனை பண்ணிக்குவீங்களா? நீங்களா கற்பனை பண்ணிக்கிறீங்க? அப்படிலாம் இருக்குது. பசங்கள்ட்டே அம்மா போடாம இது போல பண்ணணும், பிள்ளைங்க 2 பேர்த்தையும் இப்ப மாத்துறாரு. அதுக்கு நான் என்ன யோகா பண்ணா சரி பண்ண முடியும்? ஏமா நீ உறுதியா இருந்தீனா அதெல்லாம் சரியாயிருமா? நீ உறுதியா இருந்தீனா அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா சிவன் கடவுள் பாத்துக்குவாரு. கடவுள்கிட்ட கொடுத்துரு, அது நீ பயப்படாத. குழப்பிக்கிட்டு பயந்துகிட்டு கவலைப்பட்டுக்கிட்டு என்ன ஆகுமோ ஏதோ ஆகுமோ ஒரு படபடப்பு. நீ தெளிவா இரு, தைரியமா பயப்படாத, தைரியமா இரு. அப்பா கிட்ட உறுதியா சொல்லிடுறேன், உங்களாம் நல்ல புத்தியை கொடுங்க. யார் தொந்தரவு பண்ணாலும் தெரியாது. புருஷனா இருக்கலாம், பிள்ளையா இருக்கலாம், அப்பா அம்மா இருக்கலாம், யார வேணா இருக்கட்டும். நீ சிவன்கிட்ட சொல்லிரு, அவரு பாத்துக்குவாரு. நீ பத்தி நினைக்காத, பயப்படாத. கனவுல கூட வரும் அவங்க மிரட்டுற மாதிரி, அது பண்ற இது பண்ற மாதிரிலாம் கூட கனவுல வரும், ஞாபகத்துல கூட வரும், முழிச்சிட்டு இருக்க கூட உனக்கு தோணும் இல்லையா? அதெல்லாம் பயப்படாத, பாத்துக்கோ. அவருக்கு தெரியும். 4 வருஷமா இருக்கிற நாங்க மதுபானம் போனது இல்லை இன்னும். அதுக்கும் போறதுக்குள்ள சில எப்படின்னா எப்படி சொல்றது உங்ககிட்ட எனக்கு புரியல. சில நான் அந்த இல்லறத்துல இருந்து என்னால விலைக்குதான் நான் இருக்கிறேங்க. அத இவர் அதுக்குள்ள போகணும் அப்படின்ற மாதிரி இவரு என்கிட்ட இது பண்ணாம வெளி உலகத்துல வச்சு ஏதோ தாட்டு பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. எதையோ பண்ணிட்டு போறாரு. சிவனுக்கு மேல ஒண்ணும் கிடையாது. வெளியில போய் எந்த மந்திரம் பண்ணாலும் உனக்கு பழிக்காது, போதுமா? அவர் எது பண்ணா ஒண்ணு நடக்க மிரட்டு பாரு, அடிப்பா, என்ன பண்ணுவாங்க. இப்ப கூட ஒரு அம்மா, அந்த காயத்ரிங்கிறவங்க அம்மா 3 நாளா பிரச்சனையா இருந்தாங்க வீட்டுல. கறி சாப்பிட்டு ஆகணும், நடுராத்திரில எந்திரிக்க கூடாது, 6 மணிக்கு மேல எந்திரிக்கணும், நடுராத்திரில எந்திரிக்க கூடாது. அது என்கிட்ட சொன்னா செய்ய மாட்டேன்ட்டு அவர் என்கிட்ட சொல்லாத. எனக்கு யாரெல்லாம் எனக்கு இது பண்ணுவாங்களோ அவங்க மூலியமா எனக்கு வச்சு பண்ணுவாரு. அதெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாதுமா. நீ உறுதியா இரு, நீ தெளிவா இரு, ஒரு உறுதி ஸ்ட்ராங்கா இரு, பயப்படாம இரு. அதை எடுத்து மனசுல வந்தா வரட்டும், கனவுல வரட்டும், நினைப்புல கூட ஒரு ஏதோ மெட்டுற மாதிரி தெரியும், அது ஏதோ பண்ற மாதிரி எல்லாம் இருக்கும். அதெல்லாம் நீ எடுத்து போட்டுக்காத. நான் ஃபுல்லா இதுல இறங்கணும். அப்புறம் எதனா வீட்டு பிரச்சனை இது பண்ணா அப்ப உனக்கு சிவன் தான் உனக்கு பண்ணுவார்ல, நீ எல்லாம் அவர்கிட்ட போய் கேட்டுக்க, நான் ஏன் உனக்கு பண்ணணும் அப்படின்னு கொஞ்சம் தாட்டு பண்றாரு. இதுல விட்டு விலகுற மாதிரியும் இருக்குது, ஆர்வம் இருக்குது. இதுக்கு வழி என்னன்னு தெரியாம நிக்கிறேன்.
நீங்க நீங்க தியானம் பண்றதையோ மற்ற விஷயங்களையோ யார்ட்டுமே சொல்ல வேண்டாம். புரியுதா உங்களுக்கு? நீங்க போயிட்டு ஒவ்வொரு அனுபவத்தையும் போய் ஹஸ்பண்ட் கிட்ட போய் இப்படி அப்படி எதுவுமே பேசக்கூடாது. அவங்களுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் செய்யுங்க. அவர் உங்களுக்கு ஒண்ணும் செய்ய மாட்டேன்னா அப்ப நீங்களும் சமையல் பண்ணாதீங்க, நீங்களும் ஒரு வேலையும் செய்யாதீங்க. நீங்களும் எந்த வேலையும் செய்யாம நீங்க பாட்டுக்கு இருங்க. நீங்களும் ஸ்ட்ரைக் பண்ணுங்க. அப்படி செய்யணும்னு கேளுங்க, அவரே கேளுங்க. நீ ஒன்னும் செய்யாது, நானும் ஒன்னும் செய்யல, என்னதான் நடக்குன்னு பாக்கலாம், நான் சமையல் பண்ணி என் வேலை எல்லாம் செய்யறேன்ல அப்படின்னு சொல்லுங்க. நீங்க மதுபண்ணுக்கெல்லாம் போய் தான் ஆகணுங்கிறது அது கூட அப்பாட்ட சொல்லிருங்க. சிவன்கிட்ட அப்பா நான் போகணும்னு நினைக்கிறேன், நீங்க அந்த பார்த்து சமயம் வரும்போது நீங்க அனுப்புவீங்க, நீங்க அதை தொடர்ந்து பிரேயர் பண்ணுங்க. அப்பாட்ட சொல்லிருங்க. இந்த மாதிரி கன்ஃபார்ம் பண்ணிட்டோம் பிரதர், நவம்பர்ல போறேன்ட்டு. அதுக்கு போறதுக்குள்ள எனக்கு இவரால வேற ஒரு இந்திக்காரங்களை வச்சு ஏதோ வேற ஒரு மாயாவில தாட்டு பண்ற மாதிரியே எனக்குள்ள ஒரு ஃபீலிங் கனவுலயும் தெரியும். அவரு போக முடியாத அளவுக்கு ஏதாவது முயற்சி பண்ணிருப்பாரு. அதனால வருத்தப்படாதீங்க. இனிமே அப்பாட்ட விட்டுருங்க. நீங்க ஏன் அப்பா நான் போகணும்னு நினைக்கிறேன் தடுக்கிறாரு, நீங்க தான் பாத்துக்கிட்டு விட்டுருங்க. நீ சந்தோஷமா இருங்க. நான் சொல்றது நீங்க 100% சந்தோஷமா இருந்தீங்கன்னா எல்லாம் ஜெயிச்சிடலாம். புரியுதா? கவலைப்படக்கூடாது, வருத்தப்படக்கூடாது, சந்தோஷமா இருங்க. நடக்கலையா, அதான் சொல்றேன்ல, சுருக்கமா சொல்றேன், உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. நடந்தா சந்தோஷம், நடக்கலையா ரொம்ப சந்தோஷம், சந்தோஷமாவே இருங்க. இப்ப நான் கூட தான் ஒரு விவசாயம் பண்ணணும், நெல்லு நடணும், நம்ம சூப்பரா அந்த நெல்லு நட்டு சாப்பாட்டுக்கு கொண்டு வரணும்னு நினைக்கிறேன். ஆனா இப்ப ஆடி மாசம் முடிஞ்சிருச்சு, ஒன்னும் அறிகுறியே காணா. சரி ரைட்டு ஓகே அப்படின்னு கொஞ்சம் கூட வருத்தம் பண்ணல. சரி பேசிக்கலாம் ரைட் அப்படின்ட்டு போன வருஷம் முடியல, இந்த வருஷம் முடியல அவருக்கு, அடுத்தது என்னன்னு தெரியல. சரி ரைட்டு நான் கவலைப்படலையே அதுக்காக. அதே மாதிரிதான் நீங்க மதுபனே போகாட்டி கூட சந்தோஷமாவே இருங்க. அதுக்காக என்ன மதுபன் போறதுக்கு 2 வருஷம் ஆகுதுனாக்கா 2 வருஷத்துக்கு வருத்தம் வேதனையோட இருப்பீங்களா கவலைப்பட்டுக்கிட்டே? இல்லைங்க, இல்ல பிரதர், எல்லாமே போயிட்டாங்கல்ல இங்க சென்டர்ல இருக்கிறவங்க எல்லாம், நாங்க மட்டும் தான் போகலையா, அதுக்குள்ள சின்ன வருத்தம் தான் இருக்கும். நான் சொல்ற பாயிண்ட நீங்க புரிஞ்சுக்க. 100% பாயிண்ட் தான் நீங்க ஜெயிக்க முடியும். புரியுதா உனக்கு? 100% சந்தோஷமா இரு, 100% திருப்தியா இரு, 100% அவர் மறக்காம இருக்க முயற்சி பண்ணிக்கிட்டே இரு. அப்பதான் நீ ஜெயிக்க முடியும். புரியுதா? இன்னொரு விஷயம் இப்ப யாருன்னா என்ன எதுனா சொல்லிட்டானா டப்பு டப்புன்னு சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் கூட எனக்கு கோவம் ஜாஸ்தியா வருது. அது ஒண்ணும் பண்ண, கோவம் வரக்கூடாது, கோவமே படக்கூடாது. கோவப்படுறது, அப்புறம் கோவப்பட்டு வார்த்தைகளை பேசுறது யாரானும் இருக்கட்டும், புருஷனா இருக்கலாம், ஹஸ்பண்டா இருக்கலாம், வேற யாருன்னா இருக்கலாம். நீ கோவப்பட்டு வார்த்தையை பேசுறதெல்லாம் பேசணும்னா பிரச்சனையா போயிடும். அதெல்லாம் பேசாத, மௌனமா இரு. புரியுதா? அதனால எப்படி யோகா பண்ணனா அதை கண்ட்ரோல் கொண்டு வர முடியும்? அதாம திருப்பி சொல்றேன், அதை புரிஞ்சுக்க. நீ ஏமா ஃபர்ஸ்ட் நீ புரிஞ்சுக்கமா நல்லா. சொல்ல சொல்லிடுறீங்க ஏமா, எல்லாம் பல வீடியோ திருப்பி பல தடவை சொல்லிட்டேன். திருப்பி நீங்க இதே மாதிரி கேட்டா என்ன புரிஞ்சுக்காம பேசிக்கிட்டு ஃபர்ஸ்ட் நீங்களே எதுவும் புரிஞ்சுக்க மாட்டீங்க. அப்படி புரிஞ்சுக்காம உளறிக்கிட்டு கோவப்பட்டுட்டு ஏதோ பண்ணிட்டு கடைசியில என் ஹஸ்பண்ட் மேல பழிய போடுறது, அடுத்தவங்க மேல யாரு மேல பழிய போடுறது. மாயாதான் செய்யுது. மாயா தவறு செய்யறது பூரா மாயாதான். ஆனா பழி போடுறது பூரா வேற யாரு மேலேயாவது போட வேண்டியது. சிவன் மேல சிவன் சோதிக்கிறாரு. சிவன் எங்க சோதிக்கிறார்? ஒண்ணுமே அவர் செய்யல. நீங்க பண்ற ஒரு குழப்பத்துலதான் குழப்பமாயிட்டே இருக்குது. நீங்க கரெக்டா இருந்தீங்கன்னா எந்த பிரச்சனையும் வராதுமா. நான் சந்தோஷமா இருப்பேன்னு உறுதி எடுத்துக்க. நான் கோபப்பட மாட்டேன், டென்ஷன் ஆக மாட்டேன், எந்த ஒரு தவறான வார்த்தையும் வேகமா கோபமா பேச மாட்டேன் அப்படின்னு ஒரு உறுதி எடுத்துக்குங்க. ஏமா இங்க பாருமா, நீ 100% சந்தோஷமா இருப்பேன் அப்படின்னு உறுதி எடுத்துட்டாவே நீ ஜெயிச்சிட்டமா. நீ கவலைப்படுறதுனாலதான் உனக்கு பல குழப்பம் அடி உழுவுது. உனக்கு செம்ம அடி உழுவுது. எதுக்கு நீ கவலைப்படுற? மதுபன் போடலாம் அதுக்கு பெரிய கவலைப்படணுமா? அப்பா நான் மதுபன் போகணும்னு ஆசைப்படுறேன்ப்பா, எனக்கு நீங்க தான்ப்பா நீங்க வழிகாட்டணும் அப்படின்ட்டு அந்த பொறுப்பை கொடுத்துட்டு சந்தோஷமா இருக்க வேண்டியதானே. எதையாவது தூக்கி போட்டுக்கிட்டு கவலையாவே இருக்க வேண்டியது. சொல்றது அந்த கான்செப்ட் என்ன, அது டெக்னிக் என்னன்னு புரிஞ்சுக்கோங்கம்மா தயவு செய்து. என்னைய நீ டென்ஷன் பண்ற. நான் பல தடவை பொறுமையா அமைதியா அழகா சுருக்கமா சொல்லிட்டேன். நான் சுருக்கமா அழகா சொல்லிட்டேன், நல்லா புரியுற மாதிரி சொல்லியிருக்கிறேன். இங்க பாருமா, திருப்பி சொல்றேன் கேட்டுக்க. நீ 100% தான் சந்தோஷமா இருந்தீங்கன்னா இந்த உலகத்தை ஜெயிக்கலாம். புரியுதா? இந்த உலகத்தை நீ ஜெயிச்சிருவ. உலகத்துல நான் எல்லாத்தையும் எதிரியா இருக்கலாம். இப்ப ஒரு எதிரி இருக்கான், நீ கவலைப்பட்டு வருத்தப்பட்டு வேதனைப்பட்டுக்கிட்டு மூஞ்சி வாடி போய் ரொம்ப ஒரு சோகமா உற்சாகம் எல்லாம் சலிப்பு வெறுப்புல நொந்து போயிருந்தீன்னு வச்சுக்குவேன், கவலைப்பட்டுக்கிட்டு அவனுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஆனா அவனை நீ பார்க்கும் போதெல்லாம் சிரிச்சு சந்தோஷமா இருந்துச்சுக்க, அவனுக்கு அப்படியே எரியும்.
அதான் புரிஞ்சுக்கணும். அப்போ நீ சந்தோஷமா இருந்தீனாவே எல்லாம் கரெக்டா சந்தோஷமா இருந்தீங்கன்னா நீ எதிரியை ஜெயிக்கலாம், உங்க ஹஸ்பண்ட ஜெயிக்கலாம், உங்க யாரெல்லாம் பிரச்சனை வர்றாங்களோ அத்தனை பேச்சும் ஜெயிச்சிடலாமா. ஆனா நீ கவலைப்பட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா எல்லாருமே ஈஸியா உன்னை ஜெயிச்சிருவாங்க. அது யாரா எதிரியா இருக்கலாம், யாரானும் இருக்கலாம், உன்னை ஈஸியா தட்டி தூக்கிட்டு போயிட்டே இருப்பாங்க. இவ்வளவுதான் விஷயம். உன்னை கவலைப்பட்டு சொன்னாங்களா அங்க அங்க அந்த ஓம் சாந்தியில இருக்கிறவங்க, பிரம்மகுமாரில இருக்கவங்களா நீ மதுபன் போகல, நீ கவலைப்பட்டுக்கிட்டே இருன்னு சொன்னாங்களா? சொல்லுமா. அப்படிலாம் இல்ல. கவலைப்படுற அது அதுல என்ன சொல்றாங்க, அவங்க ஃபேமிலி பிரச்சனை, அது நீங்க தான் சமாளிச்சுக்கிறணும் அப்படின்றாங்க. அதுக்கு தான் விளக்கம் சொல்றேன். இந்த பிரச்சனைக்கு அவங்க சொல்ல மாட்டாங்க, அவங்களுக்கு தெரியாது. அவங்க கிளிப்புள்ள மாதிரி பேசிட்டு இருப்பாங்க. மதுபன் போகணும், மதுபன் போகணும், மதுபன் இதுதான் சொல்லுவாங்களே தவிர அதுக்கு என்ன வழிங்கிறத சொல்லவே மாட்டாங்க. அது எந்த ஹெல்ப்பும் பண்ண மாட்டாங்க. அவங்க ஒரு பிரேயர் பண்ணி இந்த மாதிரி அவருக்கு போறதுக்கு உதவி செய்யுங்கன்னு கூட சொல்ல மாட்டாங்க. ஃபேமிலி பிரச்சனை நீயே பாத்துக்கணும், அது எதுக்கு இவங்க பிரம்மகுமாரி நடத்தணும்? அதுல வேற இருக்கிறாருன்னு நம்புறோம். இருமா, ஒரு தினம் ஒரு 1/2 hour போய் அங்க தியானம் பண்றதுக்கு உன்னை விடுறாங்களா? சொல்லு. போறீங்க 1 மணி நேரம் வளவளன்னு பேசுவாங்க, 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் பேசிட்டு இருப்பாங்க. வேற ஏதாவது தியானம் அவங்களோட ஃபேமிலி கதையை தான் சொல்றாங்க. ஒரு சிலர் தான் கிளாஸ் எடுக்கிறாங்க, சில பேர் வந்து அவங்களோட அனுபவத்தை சொல்லிட்டு அப்படியே முடிச்சிட்டு போயிடுறாங்க. அதான் ரொம்ப ஒஸ்ட், ரொம்ப ஒஸ்ட். அதே மாதிரி உங்களை யோகா பண்றதுக்கு தியானம் பண்றதுக்கு ஒரு 1/2 மணி நேரம் ஒதுக்கி 1/2 மணி நேரம் தியானம் பண்ணி அமைதியா இருக்காங்களா? அது மாதிரி இருக்காங்களா? இல்லங்க பிரதர். அங்கதான் புரிஞ்சுக்கணும் நீங்க. பாருங்க, 1/2 மணி நேரம் அவரு 1/2 மணி நேரம் வாணி படிக்கணும், அதை பத்தி விளக்கம் சொல்லணும் இல்லையா? அதான் அவங்க மெத்தட் முறை. அதுதான் சமயத்துல எங்களுக்கு கிளாஸ் எடுத்தாங்க மதுபான்ல இருந்து வந்து, அவங்க கரெக்டா சொன்னாங்க வந்து. ஆனா அது மாதிரி கிளாஸ்ல நடைமுறைக்கு கொண்டு வர மாட்டாங்கம்மா. அதாம்மா எங்க பார்த்தாலும் இதான் தவறு நடக்குது. பார்த்தா நம்ம கரெக்டா இருக்குன்னு சொல்றாங்க, ஆனா அது மாதிரி நடந்துக்கிறதே கிடையாது. அதாவது 1/2 மணி நேரம் வந்து யோகா தியானம் பண்ணணும், மௌனமா யோகா பண்ணணும், தியானம் பண்ணணும். 1/2 மணி நேரம் அந்த வாணி படிச்சு அது உள்ளதான் சொல்லுவாங்க, அவ்வளவுதான். 1 மணி நேரம் கரெக்டா நடத்துவாங்க. 1 மணி நேரத்துல 1/2 மணி நேரம் வந்து தியானம் பண்றதுக்கு. ஆனா இவங்க இப்ப வர என்ன பண்ணிட்டாங்க, தியானம் பண்ற வேலை கிடையாது. வர வேண்டியது ஏதாவது பேச வேண்டியது ஒரு 1/2 மணி நேரம், போயிட வேண்டியது, அவ்வளவுதான். இழுத்து பூட்டிடுவாங்க. அப்புறம் அங்க இருக்க முடியாது, இழுத்து பூட்டி. ஏன்னா அவங்க யாரும் வரக்கூடாதான். அந்த சமையல் ரூம்ல யாரும் போக கூடாது. இப்போ இன்னொரு விஷயம், இப்ப நான் ஹஸ்பண்ட் கூட பசங்க எல்லாம் ஒன்னாதான் இருக்கிறோம். ஆனா இருந்தாலும் இந்த இல்லற வாழ்க்கை வந்து விலைக்குதான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறேன். அவங்க எல்லாம் பேட்ச் போட்டுருக்காங்க. அவங்க சில வெளி உலக கதையும் பேசுறாங்க. அவங்க சமையல் கட்டுக்குள்ள போலாமா, ஆனா நான் போக கூடாது, யாரையுமே விட மாட்டாங்கம்மா. அந்த சமையல் ரூம்குள்ள யாரையுமே விட மாட்டாங்க. புரியுது உங்களுக்கு? இப்ப நம்ம அங்க போயிட்டு வரவங்க எல்லாமே வந்து வெளி உலக கதை பேசாம இருக்கிறாங்களா பிரதர்? அவங்க பேசலாம், அவங்க எது வேணாலும் பேசலாம், நம்ம பேசக்கூடாது. அப்படிதான் சொல்றாங்க. அது தொடவும் கூடாதுன்றாங்க. அவங்க எப்படி வேணாலும் இருக்கலாம், என்ன வேணாலும் பேசலாம், ஆனா நம்ம வந்து எதுவுமே பேசக்கூடாது, வாயே திறக்க கூடாது. புரியுது உங்களுக்கு? அங்க ரூல்ஸ் அப்படிதான். நீங்க போயிட்டு சும்மா போயிட்டு வர வேண்டியதான், ஒரு 10 நிமிஷம் எட்டி பார்த்துட்டு வந்துருங்க. போகாம கூட இருக்கலாம், ஒன்னும் பிரச்சனை கிடையாது. சரிங்களா? அங்கெல்லாம் நீங்க போயிட்டு ரொம்ப குழப்பிக்காதீங்க. நான் சொல்றத கேளுங்க. நீங்க வந்து என்ன பண்ணுங்க, ஹஸ்பண்டுக்கு கொஞ்சம் பிரியமா நடங்க. ஒரு 10 நாள் 15 நாள் 10 நாள் 15 நாளுக்கு இடையில ஒரு தடவை அவரோட ஒரு அட்டாச்மெண்ட்ல இருங்க, தப்பு கிடையாது. அவரையும் கொஞ்சம் நினைச்சு பாக்கணும். அவருடைய கோணத்துல இருந்து கொஞ்சம் பாக்கணும்ல. நீங்க உங்க கோணத்துல இருந்தே தான் பாக்குறீங்க. நான் வந்து இந்த மாதிரி சிவன்கிட்ட போயிட்டேன், பிரம்மகுமாரி சொல்றாங்க அப்படின்ட்டு சுத்தமா அவருடைய டச்சே வேணான்னு நீங்க பண்ணும்போது அவருக்கு எவ்வளவு கஷ்டப்படுவார். அவருடைய கோணத்துல பாருங்க, அவருக்கு எவ்வளவு சிரமமா இருக்கும். அதனால அவருக்கும் கொஞ்சம் இறங்கி போங்க, கொஞ்சம் இறங்கி போங்க, தப்பு கிடையாது. 15 நாளைக்கு வரைக்கும் அவரோட கொஞ்சம் இணக்கமா இருங்க. ஏன்னா அவரோட உறவுல இருங்க. அப்புறம் வந்து அந்த உறவுல இருக்க கொஞ்ச நேரம், ஒரு நாளைக்கு மட்டும் தான் நீங்க அவரோட இருக்க போறீங்க. அப்புறம் அடுத்த நாள் ஃபுல்லா திருப்பி சிவனை நினைக்க போறீங்க. அதாவது நீங்க எந்த வேலையை செய்றீங்களோ அதுல முழுமையான கவனம் செலுத்துறீங்க, அவ்வளவுதான். அப்போதைக்கு கொஞ்சம் அதுல அவருக்காக ஒத்துழைப்பு கொடுக்குறீங்க. அதுக்கப்புறம் நீ பழையபடி நீங்க சிவனை நினைக்க ஆரம்பிச்சிடுறீங்க. இது ஒண்ணும் எந்த தவறு இல்ல, பெரிய குற்றம், இது பெரிய தவறு அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. புரிஞ்சுட்டீங்களா? இத வந்து எப்படிங்க முடியும்? அப்ப வந்து நீங்க குடும்பத்துல இருக்க கூடாது, சுத்தமா வெளியே வந்துடணும். அந்த மாதிரி இருக்குதுங்க. அப்ப பண பிரச்சனை தான். இப்போ எனக்கு அதுல ஈடுபாடு இல்ல.
ஓப்பனா சொல்ல போனா எனக்கு அதுல இன்ட்ரெஸ்டும் இல்ல, ஈடுபாடும் இல்ல. இப்போ ஒரு கொஞ்சம் இருக்குது சூழ்நிலை, எனக்கு அதுல விருப்பம் இல்ல. ஆனா அவரு என்னன்னா ஃபேமிலில அவளோட வருமானம் எங்களுக்கு தேவை மாதிரியே இருக்குது. அப்ப இவரு இனி இந்த மாதிரியே இருந்தாதான் நான் உனக்கு சம்பாரிச்சு கொடுப்பேன், இல்லன்னா நான் ஏன் உனக்கு ஒய்ஃபா ஹஸ்பண்டா இருக்கணும் அப்படியேதான் பேசுறாங்க. அவருடைய குணத்துல அவர் சொல்ற நியாயமா இல்லையா சொல்லு, நீங்க சொல்லு. கரெக்ட் தான் பிரதர். அதுக்குதான் எனக்கு என்ன வழி இது பண்றதுன்னு தெரியாம நம்ம இதுல போயிட்டோம். இதுல எப்படி அப்படிலாம் நீங்க குற்ற உணர்வு அடைய வேண்டாமா, புரியுதா? இப்ப அந்த பிரம்மகுமாரில இருக்கிறவங்க மட்டும் அவங்க இஷ்டத்துக்கெல்லாம் நடந்துக்கிறாங்கல்ல, உங்களை இப்படி இரு அப்படின்னு கட்டாயமா சொல்றாங்க. அதனால ஒண்ணு நீங்க ஹஸ்பண்ட டைவர்ஸ் பண்ணிட்டு போயிருங்க, புரியுதா? ஒரு டைவர்ஸ் பத்திரத்துல கையெழுத்து போட்டுட்டு அவரு வேற ஒரு மேரேஜ் பண்ணிக்கு வரல, கையெழுத்து போட்டு கொடுத்துருங்க, கையெழுத்து போட்டு வீட்டை விட்டு போயிருங்க. அப்ப என்ன பண்ண முடியும்? பசங்க பாதிக்கும், அதுக்குதான் யோசனை பண்ணிக்கிட்டே இருக்கிற. அதெல்லாம் அது நீங்க கவலைப்படுறீங்க, அத பத்தி நீங்க கவலைப்படாம ஒரு கையெழுத்து போட்டு டைவர்ஸ் பண்ணிட்டு நீங்க வீட்டை விட்டு போயிருங்க. அப்படியே வீட்டுல இருந்தாக்க அவரு கூடயும் அனுசரிச்சுதான் இருக்கணும். அப்புறம் அவரு வேற மேரேஜ் பண்ணிக்கு வரல என்ன ஏமா? இதெல்லாம் சிவனா பார்த்து அவரே இந்த இதுக்குள்ள வர இதுக்கு என்ன முயற்சி பண்ண முடியும்ன்றது, அதெல்லாம் யாரையும் கட்டாயப்படுத்தி இழுக்க முடியாது கூடாமா. அது சிவனா பார்த்து உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு இதை உருவாக்குவாரு. அது கொஞ்ச நாள் ஆகும். எடுத்த ஒரே நாள்ல எல்லாம் ஹஸ்பண்ட சொல்லி வளைச்சு விடுறதுக்கு. அவர் பொம்மை கட்டானே, அவரு ஹஸ்பண்ட் அவர் பொம்மையான இஷ்டத்துக்கு எல்லாம் ஆட்டி வைக்கிறதுக்கு சாவி கொடுத்து. சிவன் தான் அதுக்கு உங்களுக்கு அருள் புரியணும். அந்த அளவுக்கு நீங்க தொடர்ந்து யோகா பண்ணணும். நான் சொன்னதை மட்டும் செய்யுங்க. யோகா தியானம்னா என்ன, சும்மா இருக்கிறது. நம்ம தான் சிவன்ட்டு நீங்க சும்மா இருங்க. அதை தொடர்ந்து நீங்க கரெக்டா செய்யுங்க. நடக்கிறது நடக்கட்டும், சரியா? எடுத்த இடத்துல போயிட்டு ஹஸ்பண்ட உடனே வளைச்சு பண்ணும், மாத்தி பண்ணும், அவரை இப்படி பண்ணிடும் அப்படி பண்ணு, அதெல்லாம் முடியாது. எடுத்த இடத்துல உடனே மதுபன் போயிடணும், அதெல்லாம் உடனே நடக்குமா சொல்லு? நடக்கும் போது நடக்கட்டும். நீங்க கவலைப்படாம 100 சந்தோஷமா எப்படி இருக்கிறது, எந்த சூழ்நிலை வந்தாலும் சரி நான் சந்தோஷமா இருப்பேன் அப்படின்னு உறுதி எடுத்துட்டு 100 சந்தோஷமா இருங்க. எல்லாமே நடக்கும், எல்லாமே நீங்க ஜெயிச்சுக்கலாம். எவ்ரிதிங் சக்சஸ். ஓகேவா? வருத்தப்படாதீங்க, கோவப்படாதீங்க, ஒண்ணும் பண்ண வேணாம். வீட்டுக்காரரும் கொஞ்சம் அனுசரிச்சு போங்க. அவருக்கும் அன்பா சொல்லிட்டு வாங்க, ஒன்னும் கோவப்பட வேணாம். எது நடந்தாலும் எதிர்பார்க்கறதே நம்மளால கொடுக்க முடியலன்னு அதான் வருத்தம், வேற எந்த இது வருத்தம் இல்ல. இல்லமா, அது தாறுமாறாக அடிக்கடி செக்ஸ் உடல் உறவுங்கிறது தப்பு. 10 நாள் 15 நாளைக்கு இடையில ஒரு தடவை மட்டும் நீங்க அவருக்கு ஒத்துழைப்பு கொடுங்க. அது ஒரு உடம்புக்கும் ஆரோக்கியம் தான். அது ஒன்னும் பெரிய குற்ற செயல் கிடையாது. அது பெரிய குற்றமா இப்ப என்ன சொல்றாங்க, அதுல இருந்து விடுவிட்டுதான் இருக்கணும்ன்றாரு இல்லைங்களா? இப்போ பாபாப்பா சிவன் என்ன சொல்றாருன்னா, நீங்க என்ன மாதிரி இருக்கணும், இல்லறத்துல இருந்தாலும் தூய்மையா வாழணும் அப்படின்றாரு இல்லைங்களா? அப்புறமா திருப்பி அந்த கொஸ்டின் சிவன் அப்பா கிட்டே கேளுங்க. நீங்க பிரம்மகுமாரி எல்லாம் போய் கேட்காதீங்க, வேற யார்ட்டையும் போய் கேட்கணும். சிவன்ட்டே கேளுங்க, அப்பா நான் இது என்ன வழி, இதுக்கு என்னதான் நான் செய்யணும் சொல்லுங்கன்னு கேளு. என் அப்பா கிட்ட கொஸ்டின் திருப்பி கேளு. அப்பா நான் இந்த மாதிரி இருக்கு, நான் என்ன செய்யறது, நீங்க எனக்கு உதவி செய்யுங்க. நான் இவரை டைவர்ஸ் பண்ணிட்டு வீட்டை விட்டு போயிட்டுமா, இல்ல வீட்லயே இருந்துட்டு ஒரு 10 நாள் 15 நாளைக்கு இருக்கும் அவருக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் திருப்பி 10 நாளைக்கு நீங்க சிவனை நினைக்கிறீங்க, ஒரு நாளைக்கு வீட்டுக்காரரை கொஞ்சம் விட்டு கொடுங்களேன். அவ்வளவுதான் செய்ய முடியுது அட்ஜஸ்ட்மெண்ட். அதை விட்டுட்டு நீ பாட்டுக்கு எடுத்து சுத்தமாவே இது பண்ணிடணும்னா அது எவ்வளவு குழப்பம் தானே வரும். அதான் சொல்றேன். அது நான் சொல்றேன் நீ கேட்க வேண்டாம், நான் சொல்றேன் நீ அறிவுரை நீ கேட்கவே வேண்டாம். ஏன்னா ஏக குரு, எல்லாத்துக்கும் குரு யாரு? குருன்னா யாரு? சிவன் மட்டும்தான். நான் குரு கிடையாது. ஒரு டெக்னிக் சொல்லி கொடுப்பேன், ஒரு ஐடியா சொல்லி கொடுப்பேன். நீங்க நான் இப்போ இப்பதான் பார்த்தேன், ஒரு 2-3 நாளாதான் உங்க கிளாஸ். ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் கேட்டேன், எனக்கு நீங்க பேசுறது அது மீனிங் புரியல. சரி இப்ப சமயத்துல சரி 2 நாள் கேட்கலான்னு பார்த்து, சரி அதுக்கு என்னதான் வழி சொல்றாங்கன்னு உங்ககிட்ட கேட்டேன். நான் அவங்க குணத்துக்கு ஏத்த மாதிரி நீங்க வழி அமைச்சுருங்க, கட்டாயப்படுத்த மாட்டீங்க. நீ இப்படி இருந்தா நீ இரு, உனக்கு பிடிச்சா இரு, இல்லன்னா விட்டுருன்றீங்க. ஆமா, அப்புறம் என்ன செய்ய முடியும்? அவர் பக்கம் இருக்க நியாயத்தை பாக்கணும்ல. அவர் எப்படி உங்களை மாதிரி டக்குனு உடனே மாறிடணுமா, இல்ல அவரு அடக்கி கட்டுப்படுத்தி வச்சுக்கணுமா, இல்ல வேற ஒரு பொண்ணை தேடி அவர் போறதா? அதனால நீங்க குரு சர்க்குருன்னு சொல்றாங்களே, உண்மையான சர்க்குரு, நல்ல குரு, உண்மையான குரு அவர் தான். ஏக குரு அவர் சிவன் மட்டும்தான். அவரு நீங்க உங்க கூட தான் இருக்காரு, உங்க பக்கத்துலதான் இருக்கிறாரு அவரு. அவங்க என்ன சொல்லி கொடுக்குறாங்க தெரியுமா? ரொம்ப தூரத்துல அவர் இருக்கிறாருன்னு சொல்லி கொடுக்குறாங்க. அதே முதல்ல தவறு, அதை புரிஞ்சுக்குங்க முதல்ல. அதாவது அவர் உங்க பக்கத்திலேயே இருக்காரு. யாரு? சிவன். உங்க பக்கத்திலயும் இருக்கிறாரு, தூரத்திலயும் இருக்காரு. தூரத்திலயும் இருக்கிறாரு, அதே சமயம் பக்கத்திலயும் இருக்கிறாரு. புரிஞ்சுக்குங்க. அவங்க தூரத்துல இருக்க மட்டும் சொல்றாங்க,
ஆனா பக்கத்துல நம்ம பக்கத்திலேயே தான் அவர் இருக்கிறாருங்கிறத சொல்ல மாட்டேங்கிறாங்க அந்த ஓம் சாந்தியில பிரம்மகுமாரிகள். அவங்க சொல்ற மாதிரி முதல்ல அவங்க நடந்துகிட்டப்ப ஸ்ரீமத்து என்னது ஸ்ரீமத்துன்னு ஓயாம சொல்லுவாங்க. அந்த ஸ்ரீமத்துனா என்னன்னு முதல்ல அவங்க சொல்லட்டும். சொல்ல மாட்டாங்க. என்னன்னு கேட்டா சொல்ல மாட்டாங்க. ஸ்ரீமத்துனா என்னன்னு சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அவங்க அப்பாவோட வழிப்படியே நடக்கிறது. காலையில எழுந்து அமிர்த வேளையில யோகா பண்ணணும். அது எங்களுக்கு தெரியுமா? அது ஸ்ரீமத்துன்னு என்னன்னு கேட்டா சொல்லவே மாட்டாங்கம்மா. அந்த ஏன் தெரியுமா? அவங்களே அந்த ஸ்ரீமத்து படி நடக்கிறதே கிடையாது. நமக்குதான் அந்த ஸ்ரீமத்து இப்படி இரு அப்படின்னு நமக்கு தான் சொல்லிட்டே இருப்பாங்க. அந்த ஸ்ரீமத்து படி அவங்களே நடக்கிறதே இல்லை. அதனால ஸ்ரீமத்துன்னு என்னன்னு கேட்டா சொல்லவே மாட்டாங்க உங்களுக்கு. அதனால அந்த ஸ்ரீமத்து படி அவங்களே நடக்கிறது இல்ல. நம்ம கிட்ட எதுக்கு அப்படி நடக்கணும்னு கட்டாயப்படுத்துறாங்க. இப்போ சமயத்துல நான் ஒரு என் கூட தான் கிளாஸ்க்கு வராங்க அந்த மாதாஜிட்ட கேட்டேன் நானு. அவங்க என்ன சொல்றாங்கன்னா அவங்களும் ஃபேமிலியில சில நேரம் நானும் வெளி உலகத்துல இந்த பூண்டு வெங்காயம் எல்லாம் நாங்க சாப்பிட மாட்டோம். அவங்க நான் வெளியில ஹஸ்பண்ட் கூட போனா நான் சாப்பிடுறேன்றாங்க. ஆனா அது அவங்கள கிளாஸ்க்கு வந்து அவங்களுக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கறாங்க. அவங்களுக்கு ஏதாவது ஒரு பதவியில இருப்பாங்க, பெரிய போஸ்டிங்ல இருப்பாங்க, பெரிய வசதி வாய்ப்போட இருப்பாங்க, அதனால கொடுப்பாங்க. இப்ப எனக்கு அவங்க வெளியில யாருக்கிட்டையும் சொல்லல. இப்ப நான் உங்ககிட்ட தான் சொல்றேன், கேட்கவும் இல்ல. ஆனா அவங்க ஓபனா சொல்றாங்க. தெரியும், அது அங்க போனாதான் தெரியும் அது என்னங்கிறது நடவடிக்கை எல்லாம். அவங்க சுருக்கமா சொல்லிட்டேன் எல்லாமே அத பத்தி. நீங்க என்ன டெக்னிக்னா நீங்க 100 சந்தோஷமா இருக்கிறது எப்படின்னு கத்துக்குங்க. சந்தோஷமா இருங்க, உறுதி எடுத்துங்க. ஃபர்ஸ்ட் 100 சந்தோஷமா இருக்கணும், உறுதி எடுத்துட்டு சந்தோஷமா இருங்க. அப்ப நீங்க ஜெயிச்சுக்கலாம் எல்லாமே கம்ப்ளீட்டா. ஏன்னா உங்க ஹஸ்பண்ட்ல இருந்து அத்தனையுமே உலகத்தையே ஜெயிச்சிடலாம். ஆனா வருத்தப்பட்டு கவலைப்பட்டு எதுவும் ஜெயிக்க முடியாது. அத புரிஞ்சுக்கங்க முதல்ல. இன்னைக்கு ரொம்ப ஒரு சந்தோஷம் பிரதர், உங்ககிட்ட பேசின ஒரு இதுல என் பிள்ளைங்க ஒரு கிளாஸ் கூட அனுப்ப முடியலையே, டியூஷன் கூட ரொம்ப கஷ்டப்படுவேன் பிரதர். எதுக்குமே நீங்க வருத்தப்பட வேணாம். எல்லாம் அப்பா நீங்க பாத்துங்க. அப்பா நீங்க பாத்துங்கப்பா, என் பிள்ளைங்க இங்க வரணும் அப்படின்னு நீங்க பிரார்த்தனை பண்ணிட்டு அதையும் மறந்துடுங்க, விட்டுருங்க. இன்னைக்கு எங்க சின்ன பாப்பா கிளாஸ்க்கு போய் இதுல ஸ்கூல்ல ஆர்மிக்கெல்லாம் கலந்துகிட்டா பிரதர். அதுல ஒரு கப்பு கொடுத்து வாங்கி வந்துருக்கா பிரதர். எனக்கு ரொம்ப சந்தோஷம் பிரதர். உங்ககிட்ட பேசணுமா அவ எடுத்துட்டு வந்து கொடுக்க சந்தோஷம் பிரதர். அதே மாதிரி சிஸ்டர், நீங்க வீட்லயே சும்மா படுத்துட்டு இங்கேயே எப்பயுமே அடிக்கடி தியானம் பண்ணீங்க. 1 ஹவருக்கு ஒருக்கா காலை மாலை மதியம் இப்படி உங்களுக்கு நீங்க வீட்லயே தியானம் பண்ணுங்க. படுத்துட்டே பண்ணுங்க. உட்காந்து கூட பண்ண முடிஞ்சா யாருமே இல்லைன்னா உட்காந்து பண்ணுங்க. இல்லைன்னா படுத்துட்டு அப்படியே யாரு இருந்தாலும் படுத்துட்டு அப்படியே பண்ணிட்டு இருங்க. நீங்க இதுக்கெல்லாம் சென்டருக்கு எல்லாம் போய் அங்க யோகா பண்ண விட மாட்டாங்க. அங்க போனா இதே ஒரு நோட் வரணும், அப்படி எட்டி பார்த்துட்டு வந்துருங்க. அங்கெல்லாம் இன்னொன்னு மூச்சு பயிற்சின்னு வருது, அது பண்ணலாங்களா? எங்க வருது? இந்த யூடியூப்ல பண்ண சொல்றாங்களே, மூச்சு பயிற்சி பண்ணா உடம்புக்கு மூச்சு வாங்காது அப்படின்னு. தெரியல, அது நம்ம சேனல்ல போட்டிருக்கேன். மூச்சு பயிற்சி 2 தடவை போட்டிருக்கேன். அத நீங்க பாருங்க. கொஞ்சம் இருக்குது பிரதர். கொஞ்சம் மாடி ஏறினாலே அதிகமா மூச்சு வாங்குது. அது கண்ட்ரோல் பண்றதுக்கு அது மாதிரி பண்ணுனா சரியாகுமான்ட்டு நீங்க வாட்ஸ்அப் போடுங்க. அப்புறம் தீட்சைங்கிறது ஒரு மூச்சு பயிற்சி தான், சரியா? தீட்சை கொடுக்கறதே ஒரு மூச்சு பயிற்சின்னு சொல்லிதான், மூச்சு பயிற்சி உடற்பயிற்சி எல்லாம் சேர்த்து தான் நான் தீட்சை கொடுக்குறேன். ஒரு மினிமம் 300 மட்டும் கொடுங்க. நீங்க வாட்ஸ்அப்லயே தீட்சை வாங்கிக்கோங்க. அத வாங்கிக்கிட்டீங்கன்னா நீங்க சிவனை நல்லா உணர முடியும். கூடவே இருக்கிறது நல்லா 100 உணர முடியும். அப்படி உணரும் போது உங்களுக்கு எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆயிடும். ஓகேவா? எல்லா பிரச்சனையும் சால்வ், உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. ஆனா இந்த பிரம்மகுமாரிகள்கிட்ட கொஞ்சம் எச்சரிக்கையா நீங்க இருங்க. அவங்க நடந்துக்கிறது ஒண்ணு, உங்களுக்கு சொல்லி கொடுக்கறது வேற. உங்களுக்கு மட்டும் தான் சட்டத்திட்டம், அவங்களுக்கு எந்த சட்டத்திட்டமும் கிடையாது. அப்படிதான் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. அதனால அவங்க சொல்ற நல்ல விஷயம் தான், ஆனா அவங்க எல்லாம் அது ஃபாலோ பண்றது கிடையாது. இப்ப ஒரு பணக்காரங்க ஒரு பதவியில ஒரு வசதி வாய்ப்பு இருக்கவங்க அவங்களுக்கு மரியாதை கொடுப்பாங்க. நமக்கு அந்த மரியாதை கம்மியா தான். அதெல்லாம் ஏத்துக்கிற முடியல பிரதர். அங்க வேணா அதுதான் நடக்குது. அதனால அதெல்லாம் வெளியே சொல்ல மாட்டாங்க. நம்ம நீங்க அடுத்தவங்களுக்கு குறை சொல்றீங்க, இதெல்லாம் குறையெல்லாம் சொல்லக்கூடாது. அது நமக்குதான். அவங்க என்ன வேணாலும் பேசலாம், எப்படி வேணாலும் பேசலாம். நமக்கு மட்டும்தான் நம்ம வாயை திறக்காம இருக்கணும். நம்ம வாயை திறந்து சொல்லிடக்கூடாது. ஆமா, அதுதான் இருக்க சொல்றாங்க. அதனால அதை விடுங்க. அது உங்களுக்கு ஒரு நாள் அப்படியே எட்டி பார்த்துட்டு அப்படியே இருங்க. ஒன்னும் ஒரு 10 நிமிஷம் போயிட்டு வந்துருங்க. அதை பத்தி நீங்க பெருசா எடுத்துக்க வேண்டாம். மத்தபடி நீங்க வீட்லயே யோகா தியானம் பண்ணிக்கோங்க. வீட்டுல அப்படியே படுத்துட்டு கூட நீங்க தியானம் பண்ண, நம்ம ஒரு ஆத்மா உயிர் நினைச்சிட்டு அப்படியே சும்மா இருங்க. சிவனை நினைச்சிட்டு அப்படியே நீங்க சும்மா இருங்க, அப்படியே அமைதியா அப்படியே இருங்க, சரியாயிடும். நம்ம வீடியோ எல்லாம் சேனல் உள்ளார போயிட்டு வீடியோ எல்லாம் பாருங்க. தினம் 2 வீடியோ, ஒரு வீடியோ பாருங்க. உங்களுக்கு நல்லா புரிஞ்ச எல்லா டெக்னிக்கும் சொல்லி இருக்கிறேன்.
பாருங்க, அந்த ஆன்லைன் மூலமா தீட்சை வாங்கிக்கோங்க. உங்களுக்கு நிறைய விளக்கம், உங்களுக்கு எந்த சந்தேகம்னாலும் எப்பனாலும் நீங்க கேளுங்க, நான் சொல்றேன். கண்டிப்பா பிரதர். இப்போ எங்க பாப்பா வரட்டும், நான் எங்க ஹஸ்பண்ட் கிட்ட கேட்டுட்டு தானே அந்த 300 ரூபாய் கூட நான் உங்களுக்கு பண்ணி அனுப்ப முடியும். அதனால நான் அனுப்பிட்டு நான் உங்களுக்கு கால் பண்றேன்னா. சரிங்கம்மா. உங்க ஹஸ்பண்டோட சண்டை போட்டுக்காம அவர் கூட சுமூகமா நல்லபடியா தான் ஒருத்தர் திருத்த முடியும். சண்டை போட்டுலாம் திருத்த முடியாது. அதனால அந்த சண்டை போட்டு மாத்திரம் நம்பிக்கை வைக்காதீங்க, யாரையும் கட்டாயப்படுத்த. செம்மையா கோவப்படுவேன் பிரதர். பெரிய ஜென்ஸுங்க எல்லாம் அடிச்சிருவேன் நான், தப்பா பேசினா அடிப்பேன், அந்த அளவுக்கு கோவப்படுவேன் நானு. இப்ப எவ்வளவு கொஞ்சம் கம்மியாயிட்டேன் நான். சரி, உடனே நீங்க அனுப்பணுங்கிறதுல, பணம் அனுப்பணுங்கிறதுல அவரோட முதல்ல சமாதானமா, அவரோட ஒரு பிரச்சனை இல்லாம முதல்ல அன்பா இருங்க. முதல்ல ஃபர்ஸ்ட் அதை செய்யுங்க, புரியுதா? அவரையும் நினைச்சு பார்த்து கொஞ்சம் ஒரு அன்பு காட்டுங்க அவருக்கும். நீங்க பாட்டு ஒரே அடியா அவரை பட்னி போட்டு சாகடிச்சிருவீங்களாட்டுக்கு. பட்னி போட்டு சாகடிக்கும் போது அவருக்கு எவ்வளவு குழப்பமாகும் பாத்துங்க. ஓகேமா? சரிம்மா, நீங்க வாட்ஸ்அப் போட்டு விடுங்க. நண்பர்கள் அனைவருக்கும் ஒரு இனிப்பான செய்தி, ரொம்ப ரொம்ப இனிப்பான செய்தி. அதாவது ஆன்லைன் மூலமாக நாங்கள் தீட்சை கொடுக்குறோம். அதை விருப்பம் உள்ளவங்க இந்த நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். நண்பர்களே, ஆன்லைன் மட்டுமல்ல, நேரில் வந்தாலும் தீட்சையை பெற்றுக்கொள்ளலாம். நேரில் வர முடியாதவர்கள் இந்த ஆன்லைன் தீட்சையை பெற்று பயனடையும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். மிகவும் பிரியமான நண்பர்களே, இந்த வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் போட்டு விட்டுருங்க. உங்களுடைய நல்ல நண்பர்களுக்கு மட்டும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நம்முடைய ஒன் ஆஃப் தி பெஸ்ட் எம்சி சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. எனதருமை நண்பர்களே, உங்களுக்கு லேசாக ஒரு கவலை, லேசாக ஒரு குழப்பம், சோர்வு, பயம், ஏதாவது நெகட்டிவாக ஏதாவது வந்தால் உடனே நம்முடைய வீடியோவை போட்டு ஒரு 5 நிமிடம் கேளுங்க. கண்டிப்பாக நீங்கள் அதை தெளிவாயிடுவீங்க. கண்டிப்பாக நீங்கள் சந்தோஷமாக மாறிடுவீங்க. அதே மாதிரி தான் நண்பர்களே, சிவனுக்கு ஒளி ரூபமாக இருக்கக்கூடிய சிவனுக்கு செலுத்த வேண்டிய காணிக்கைகளை உடனே செலுத்துங்க. அது உங்களுக்கு நிரந்தரமான பலனை தரக்கூடியது. மிகவும் பிரியமான நண்பர்களே, சந்தோஷமாக இருக்கிறவங்க மட்டும் சிவனுக்கு காணிக்கை செலுத்துங்க. கவலையாக இருக்கிறவங்க தயவு செய்து செலுத்த வேண்டாம். அப்புறம் நண்பர்களே, நான் மற்றும் ஒரு அருமையான மிக மிக அருமையான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் வாழ்க வளமுடன்.